ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம விநாயகர் கிச்சனில் ஹெல்த்தியான சுவையான பூண்டு மிளகு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், ரசத்துக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு மிளகு ரசத்தில் என்ன பெனிஃபிட்னா, இந்த குழம்புல மட்டும்தான் மிளகு, ஜீரகம், பூண்டு, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்ப்போம். இதை சேர்க்கறதுனால நம்மளுக்கு சளி, இருமல், காய்ச்சல், செரிமான பிரச்சனை எதுவும் வராமல் தடுக்கலாம். அதனால் வாரத்தில் 2 தடவை நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ புளி ஊற வச்செல்லாம் அந்த தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம பூண்டு மிளகு ரசம் நம்மளுடைய பாரம்பரியமான மண்பானையில் தான் பண்ண போகிறோம். அலுமினியம், சில்வர் பாத்திரத்தில் பண்ணுறதை விட நீங்கள் மண்பானையில் பண்ணும்போது கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியானது கூட. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாங்க. இப்போ மண்பானையில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, ஜீரகம், வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். கடுகு வெடிச்சோன்னைக்கு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இப்போ நான் ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டுட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா ரசம் வந்து நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ரசத்தை கொதிக்க விடாதீங்க. இந்த மாதிரி நுரைச்சி வந்தவனைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம மண்சட்டியில் பண்ண சுவையான ஹெல்த்தியான பூண்டு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம விநாயகர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.